மக்களே, நம்ம வடக்கு நண்பர்கள்ட்ட நான் எப்படி என்னோட ஸ்மார்ட் வாட்ச பறிகொடுத்தேன் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். எஸ் அஃப்கோர்ஸ் அதுல என்னோட மிஸ்டேக்கும் இருக்கு. பட் நம்ம சவுத் பீப்பிள் என்னன்னா மோஸ்ட்லி சவுத்ல டிராவல் பண்ணி பழகுனவங்க என்னன்னா, இத பெருசா பெரிய லெவல்ல இத எடுத்துக்க மாட்டாங்க. அத மாரி தான் நானும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். அந்த கேர்லெஸ்னால எனக்கு ஏற்பட்ட இழப்பு அண்ட் ஐஆர்சிடிசியோட சோதனைகள் எல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். லீவு முடிச்சு ரிட்டர்ன் யூனிட் போகும்போது சென்னையில இருந்து நாக்பூருக்கு வந்து நான் ட்ரெயின் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தேன். நார்மல் அதாவது ஜென்ரல் புக்கிங்ல புக் பண்ணி வச்சிருந்தேன். அதுல வெயிட்டிங் லிஸ்ட் ஒரு 15 இருந்துச்சு. ஆனாலும் அது லாஸ்ட் வரைக்கும் நம்ம நார்த் போற ட்ரெயின் என்னன்னா, அது பீகார் வரைக்கும் போற ட்ரெயின்னால நம்ம லாஸ்ட் வரைக்கும் அதுக்கு வெயிட் பண்ணி கன்ஃபார்ம் ஆகலன்னா வேஸ்ட் ஆயிருமேன்ட்டு தட்கல்லையும் ட்ரை பண்ணேன். தட்கல்ல ட்ரை பண்ணி நம்ம ஐஆர்சிசிக்காரன் நம்மள சொதப்பிட்டான். கைவிட்டுட்டான். தட்கலோட தேர்ட் ஏசி டிக்கெட் கிடைக்கல. ஸோ அண்டு 10 மணிக்கு ட்ரை பண்ணி கிடைக்காதனால 11 மணிக்கு ஜென்ரல் டிக்கெட் அதாவது நம்ம ஸ்லீப்பர் கிளாஸ்ல பிரீமியம் தட்கல்ல ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் கிடைச்சது. அண்ட் என்னோட நேட்டிவ் டு சென்னை வந்து ட்ரெயின் ட்ரை பண்ணேன் கிடைக்கல. ஓகே. ஸோ அதில் பஸ் ஜர்னி ப்ரிஃபர் பண்ணி சென்னை ரீச் ஆயிட்டேன். சென்னையிலேருந்து சென்ட்ரல்ல இருந்து ட்ரெயின். சென்ட்ரல்ல ஏறும்போது ட்ரெயின் வந்து இப்படி தான் இருந்துச்சுங்க. ரொம்ப பளபளன்னு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இவ்வளோ க்ரௌட் இருக்காது. ஏன்னா நம்ம சவுத்துலேருந்து கிளம்புற ட்ரெயின்னால ஸ்லீப்பர் கிளாஸில் சொல்கிறேன் நான். ஸ்லீப்பர் கிளாஸ் வந்து இவ்வளோ அதாவது ஒரு ப்ராப்பரான ஸ்லீப்பர் கிளாஸ் மாதிரி இருந்தது சென்னையிலேருந்து பார்க்கும்போது. நீங்க மோஸ்ட்லி நார்த்ல இருந்து வர ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்லீப்பர் கிளாஸுமே வந்து ஜெனரல் கோச் மாரி தான் இருக்கும். நீங்க இருக்கிற உங்களுக்கு அலாட் ஆயிருக்கிற சீட்ட தவிர, நீங்க கீழயோ, மேலயோ உங்க கால கீழ கூட வைக்க முடியாது. அந்த அளவுக்கு ரஷ்ஷா உட்காந்துருப்பாங்க. உங்க காலுக்கு கீழயே உட்காந்துருப்பாங்க. அந்த மாரி எனக்கு புக் பண்ணதுல எனக்கு கிடைச்சது மிடில் சீட் கிடைச்சது. ஓகே. நான் என்னோட பேக்ல நான் என்ன ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, என்னோட வாட்ச வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ட்ரெயின் போறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி பேக்கிங் பண்ணப்பவே வாட்ச வந்து என்னோட பின்னாடி அதாவது ரக்ஸாக் பேக்ல வந்து போட்டு உள்ள பேக் பண்ணி வச்சுட்டேன். அதாவது வெளிய உள்ள ஜிப்பர்ல உள்ள இதுல போட்டு பேக் பண்ணிட்டேன். அண்ட் நைட் ஆச்சு. ஓகே. நைட் வரைக்கும் நார்மலா இந்த மாதிரி தான் ட்ரெயின் கூட்டம் எதுவுமே இல்லாம போயிட்டு இருந்துச்சு. ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லன்ட்டு நைட் என்ன பண்ணேன், தூங்குறதுக்கு முன்னாடி என்னோட ஃபோனு, டேப்லெட் அப்புறம் சார்ஜர்ஸ்லாம் ஒரு சின்ன பேக்ல போட்டு என்னோட சீட்டு கிட்ட வச்சுட்டு என்னோட அந்த ரக்ஸாக் பேக்க சீட்டுக்கு அடியில போட்டுட்டேன். ஓகே. மார்னிங் ஒரு 3:00 எந்திரிச்சு பார்க்கும்போது கீழ அவ்வளோ ரஷ் ஆயிட்டு ஏன்னா சென்னை தாண்டிட்டு ஆப்வியஸ்லி ஈவினிங் எடுத்த ட்ரெயின். சென்னை தாண்டினதுக்கப்புறம் என்னன்னா, மேல போக போக என்னன்னா, ஸ்லீப்பர் கிளாஸ் ஃபுல்லாவே ஜெனரல் கோச்சா மாறிட்டே இருந்துச்சு. நம்ம இறங்கி பாத்ரூம் கூட போக முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனான ஒரு சூழ்நிலை மாரி இருந்துச்சு. 3 மணிக்கு எந்திரிச்சு பார்க்கும்போது என்னோட அந்த 2 சீட்டுக்கு நடுவுல ஒரு பெர்சன் படுத்திருந்தாரு. ஓகே. படுத்துட்டு தானே இருக்காரு. தூங்கிட்டு இருந்ததுனால நானும் பெருசா கண்டுக்கல அத. அண்ட் மார்னிங் ஆயிட்டு ஓகே. இறங்குற இடமும் வந்துட்டு, நான் எல்லாருமே ஆல்ரெடி எல்லாம் லாஸ்ட் ட்ரெயின் வரைக்கும் போறவங்க தானே. அதாவது பீகார் போறவங்களா இருந்தாங்க. என்னோட சீட் கிட்ட இருந்தவங்கலாம். சரி லாஸ்ட் ட்ரெயின் போறவங்க தானே அப்படின்ட்டு அவங்களோட பேக் எல்லாம் எடுத்துட்டு பாய்லாம் சொல்லிட்டு, நான் திருப்பி வந்து பேக்க வச்சுட்டு வாட்ச் வியர் பண்றதுக்காக வாட்ச தேடுறேன். வாட்ச் கிடைக்கல. நானும் பேக்க ஃபுல்லா ரக்ஸாக்க ஃபுல்லா எல்லா திங்ஸையும் வெளிய எடுத்துட்டு திருப்பி வெயிட்டிங் ஹால்ல வச்சு எல்லா திங்ஸும் வெளிய எடுத்துட்டு எல்லாமே பக்காவா தேடி பார்த்தேன். வாட்ச் கிடைக்கல. அண்ட் அப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. ஓகே. கீழ படுத்திருந்தவங்க ரக்ஸாக்ல உள்ள பேக்க ஜிப்ப ஓப்பன் பண்ணி எடுத்திருக்காங்கன்ட்டு. என்னங்க பண்ண முடியும்? இந்த மாரி ஸ்லீப்பர்ல போனா இது ஆப்வியஸ்லி நடக்கும் எல்லாருக்குமே. நீங்க நார்த் போனீங்கன்னா பக்காவா அதுவும் நம்ம தமிழ் ஃபேமிலி ஒருத்தவங்க வந்து அவங்க ரொம்பவே சங்கடப்பட்டாங்க. அவங்க பட்ட சங்கடத்த சொல்லவே முடியாது. ஏன்னா, அவங்க சீட்ல வந்து அவங்க ரிசர்வ் பண்ண சீட்ல அவங்க வேற யாராவது வந்து உட்காருறது. அதாவது நம்ம கீழ சீட்டு நம்ம மேல 3 சீட்டு புக் பண்ணியிருப்போம். அப்பர் சீட்ல வந்து நம்ம லேட்டா போய் தூங்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, வேற யாராவது மேல ஏறி படுத்துக்குவாங்க. அப்புறம் நீங்க எவ்வளோ அவங்கள எழுப்புனாலும் எந்திரிக்கவே மாட்டாங்க. நீங்க டிடிஐ கூட்டிட்டு வந்து சொன்னாலும், என்கிட்டயும் டிக்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன டிக்கெட் வச்சிருப்பாங்கன்னா, மோஸ்ட்லி அன்ரிசர்வ் டிக்கெட் வச்சிருப்பாங்க. இல்லன்னா ரிசர்வ் பண்ணி அவங்க கவுண்டர் டிக்கெட் எடுத்து வச்சிருப்பாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டா இருக்கும். அவங்க என்ன அந்த மாரி சிச்சுவேஷன்ல நீங்க அவங்கள வெளியவும் சொல்ல முடியாது. டிடியால வெளிய சொல்ல முடியாது. ஏன்னா, கவுண்டர் டிக்கெட் வந்து நீங்க கேன்சலபிள் கிடையாது. கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நீங்க வெளியவும் இறக்கி விட முடியாது. அவங்களா அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க வச்சு தான் ஆகணும். ஸோ இந்த மாரி கேஸஸ்ல நீங்க நார்த்துக்கு போறீங்க அப்டின்னா, நீங்க பிரிஃபர் பண்ணுங்க. மினிமம் வந்து தேர்ட் ஏசி புக் பண்ணி போறதுக்கு பிரிஃபர் பண்ணுங்க. நான் தேர்ட் ஏசி புக் பண்ணாதனால எனக்கு அரௌண்ட் 2500 ரூபீஸ் வாட்ச் ஸ்மார்ட் வந்து எனக்கு லாஸ் ஆச்சு. அது பைசாக்காண்டி நான் புக் பண்ணல. எனக்கு யூசுவலா தட்கல்ல கிடைக்கல. அதனால நான் புக் பண்ணல. நீங்க ஒரு வேள நார்த் சைடு போறதா இருந்தீங்கன்னா, எப்பவாவது பிளான் வச்சிருந்தீங்கன்னா, தேர்ட் ஏசி புக் பண்ணுங்க. ஒரு வேள தட்கல்லயோ, இதுலயோ கிடைக்கலனால எந்த டேட்ல கிடைக்குதோ டிக்கெட் அந்த டேட்ல அவைல் பண்ணி போங்க. ஏன்னா மோஸ்ட்லி ஹிந்தி லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியாதனால உங்கள ஈஸியா வந்து மொலஸ்டேட் பண்ணுவாங்க அங்க. உங்க சீட்ல வந்து உட்காந்துக்குவாங்க. எந்திச்சு சொன்னா அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரு அப்டிம்பாங்க. நீங்க படுத்திருப்பீங்க கீழ. உங்க காலுக்கு கீழ வந்து உட்காந்துக்குவாங்க. நீங்க அவங்கள ஒண்ணுமே சொல்ல முடியாது ஸ்லீப்பர்ல போனீங்கன்னா. நீங்க இந்த மாரி ஏதாவது ரஷ்ஷா பேசுனீங்கன்னா, ஏதாவது ட்ரீட் பண்ணீங்கன்னா, உங்களோட சாமான நீங்க வச்சுட்டு தூங்கவே முடியாது. உங்க செருப்புல இருந்து எதையாவது இன்டென்ஷனலா தூக்கி போடுனாலும் போடுவாங்க. நான் அவங்கள எல்லாருமே தப்புன்னு சொல்லல. ஆனா மோஸ்ட்லி இந்த மாரி கொஞ்சம் நெறையாவே இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதனால சொல்றேன். வாட்ச்ங்கிறதுனால ஓகேங்க. போயிட்டு பிரச்சனை இல்ல. இதே இது வேற ஏதாவது வேல்யூபிள் ஐட்டம் நீங்க பேக்ல வச்சு, உங்க பேக்கே சின்ன பேக் நீங்க வச்சாலும் பேக்கே தூக்கிட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க உங்களோட டிராவல் பண்ணீங்கன்னா சேஃபா இருங்க. அண்ட் இந்த விஷயத்த உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளா தோணுச்சு. இப்ப தான் எனக்கு டைம் கிடைச்சதுனால ஷேர் பண்றேன்.